ஒரு காலத்தில் பச்சை மரங்களால் சூழ்ந்த அழகான இராச்சியம் ஒன்று இருந்தது. அந்த இராச்சியத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த நாட்டின் மன்னன், ஆஹா, அவன் பேராசை மிகுந்தவன். அவனுக்கு எவ்வளவு தங்கம் இருந்தாலும் போதாது, மேலும் வேண்டும், இன்னும் அதிகம் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருந்தான். ஒருநாள் மலைகள் கடந்த மாயக்காட்டில் ஒரு தங்கக் கொக்கு வாழ்கிறது என்று அவன் கேட்டான். அந்த கொக்கு பறக்கும்போது அதன் இறக்கைகளிலிருந்து தங்கத் துகள்கள் விழும் என்று சொன்னார்கள். இதைக் கேட்ட மன்னனின் கண்களில் பேராசை பளபளத்தது. அந்த கொக்கை பிடித்தால் நான் உலகின் மிக பணக்கார மன்னனாகிவிடுவேன் என்று அவன் எண்ணினான். அவன் தனது வீரர்களை அனுப்பினான். அவர்கள் காடு, மலை, ஆறு எல்லாவற்றையும் கடந்து மாயக்காட்டை அடைந்தனர். அங்கே சூரியனின் ஒளியில் மின்னும் தங்கக் கொக்கு அமைதியாக பறந்தது. அது அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. ஆனால் வீரர்கள் வலை வீசி அதை பிடிக்க முயன்றனர். கொக்கு பறக்க முயன்றது, அதன் ஒளி பரவியது. காடு முழுவதும் ஒளிர்ந்தது. மன்னன் மகிழ்ச்சியுடன் கொக்கை அரண்மனைக்கு கொண்டு வந்தான். அவன் தங்கக் கூண்டில் அதை அடைத்தான். இப்போது நான் உலகத்தின் தலைவன் என்று அவன் மனதில் நினைத்தான். ஆனால் அன்றே இரவில் ஒரு அதிசயம் நடந்தது. கொக்கின் ஒளி மங்கியது. அதன் இறக்கைகள் கடுமையாக மாறின. அந்த ஒளியோடு மன்னனின் அரண்மனை முழுவதும் இருளால் மூழ்கியது. தங்கம் கல்லாக மாறிவிட்டது. மன்னனின் பேராசை அவனையே தண்டித்தது. அவன் வெறும் கைகளுடன் வெறுமையான அரண்மனையில் நின்றான். காடு தன்னுடைய அமைதியை மீண்டும் பெற்றது. தங்கக் கொக்கு தன் இறக்கைகளை விரித்து வானத்திற்கு சென்றது. Thanks for watching. Subscribe me.